தமிழ்நாட்டில் முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட அமமுக சார்பாக தாம்பரத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ போதை பழக்கம் அதிகரிப்பதே காரணம் என கூறினார். மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுபோல விலைவாசி இந்த ஆட்சி வந்த இந்த 3.5 ஆண்டுகளிலேயே 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு சாதாரண குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியவில்லை என்றும் ஜனவரி 11, 12ஆம் தேதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பருவமழை வழக்கத்தை விட 27% அதிகம் பெய்த காரணத்தால் ஈரப்பதம் அதிகமாகி பகலில் இயல்பான வெப்பமும் இரவு நேரத்தில் குளிர்ச்சியான சூழலும் நிலவுவதாக தெரிவித்தார். நமக்கு வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டை விட கடந்த ஆண்டு 4% தான் அதிகம். இந்த ஆண்டு 33% வரையும் 27% வரையும். இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையும் அதிகம். இப்போ மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது பகல் நேரத்தில் இயல்பான வெப்பம் இருந்தாலும் அந்த ஈரப்பதத்திலிருந்து வெளிவிடக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமாக நமக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும். மதுரை பறவை மார்க்கெட் முதல் மேலக்கால் சாலை வரை வைகை ஆற்றில் பாலம் அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. பறவை பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண பறவை மார்க்கெட் முதல் வைகை ஆறு வழியாக மேலக்கால் சாலையை இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிரீட் அடங்கிய அமர்வு மனுதாரரின் கோரிக்கையை ஆட்சியர் பரிசீலிக்க உத்தரவிட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கர்நாடக மாநிலம் முதுவடியிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் தனியார் பேருந்தில் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்றனர். பத்தலப்பள்ளி வழியாக மலைப்பாதை வளைவில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் கோட்டாட்சியர் சுபலட்சுமியும் காவல்துறையினரும் விபத்து பகுதியில் ஆய்வு செய்து மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டியில் உள்ள ஐயங்கார் பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மதகடி பகுதியில் உள்ள 30 ஆண்டுகள் பழமையான ஐயங்கார் பேக்கரியில் சிலிண்டர் மாற்றும்போது தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்து காரணமாக தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் அருகே இருந்த கடைகளும் மூடப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே 70 வயது முதியவரை வெட்டி கொலை செய்த இளைஞரை அரை மணி நேரத்தில் காவலர்கள் துரத்திச் சென்று கைது செய்தனர். திருபுவனம் அருகே உள்ள காஞ்சரங்குளத்தைச் சேர்ந்த 70 வயது முதியவரான கருப்பையாவுக்கும் அவரது வீட்டின் அருகில் வசித்து வரும் முருகன் என்பவருக்கும் ஏற்பட்ட தகராறில் முதியவர் கருப்பையா முருகன் குடும்பத்தினரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முருகனின் மகனான சக்தி கணேஷ் கருப்பையாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்து அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சக்தி கணேஷை துரத்தி சென்று அருகில் இருந்த கண்மாய் கரையோரம் மடக்கி பிடித்து கைது செய்தனர்.